வைக்கும்போது இந்த மாதிரியாக புதிதாக விழுந்த அந்த பனம்பழத்தோட அந்த கொட்டையை நடலாம். இல்லை பனம்பழத்திலேருந்து பிச்சு கூட அதை நடலாம் வந்துடும். முளைச்சதோ இல்லை அந்த குருத்து பிச்சோ இல்லை அந்த குருத்து விட்டு அது காஞ்சோ இல்லை ஒன்றுமே உள்ள எல்லாமே தக்கையாவோ நீங்கள் நட்டிங்கன்னா அது வளராது, அது பயனில்லை. ஸோ இன்றைக்கி ஆடி 18ஆம் பேருக்கு நம்ம உலகத்திலேயே நம்ம தான் மூத்தவர்கள் தமிழர்கள்னு சொல்லுவாங்க. அதற்கு பெருமை சேர்த்து அதற்கு உறுதுணையாக இருந்த அந்த மரம் அப்படின்னு சொன்னோம்னா பனை மரம் தான். ஸோ நம்ம பனையை பாதுகாக்கணும். மரங்கள் நிறைய அழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக. அதுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வரும். உலகத்திலேயே அதிக பயனுள்ள மரம் இந்த பனை மரம். 1000க்கும் மேற்பட்ட பயன்களை கொண்டது. பனை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடி விழுந்தால் கூட அந்த பனையை தாண்டி அந்த பனைமரத்தில் விழுந்துருச்சு, ஆனால் அந்த இடி வந்து வேறு எதையுமே தாக்காது, அதோடவே பூமியில் இறக்கப்படும். வேறு மரத்தில் பட்டால் கூட அந்த இடி வந்து மற்ற பக்கத்தில் இருக்கிற கட்டடங்கள் மற்ற உயிர்களை அழிக்கல, மற்ற மரங்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பனையில் விழுந்தால் அந்த பனையோட இடி போசு